ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தின ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்ஐசியில் இருக்க ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் தான். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ யார் ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அதாவது ஏஇ அண்ட் ஏஏஓ போஸ்டிங்ஸ்க்கு தான் வந்து ஆஃபரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தோம்னா 8th செப்டம்பர். ஸோ சீக்கிரமா போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட பேமெண்ட், அதாவது பே ஸ்கேல் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ராக்சிமேட்டாவே உங்களுக்கு வந்து 88,635 ருபீஸ் வந்து ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அலாங் வித் அலவன்ஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதை பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிடிஎஃப் குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு கேட் ஆச்சாரியா. அது மட்டும் இல்லாம ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் பத்தி நீங்க வந்து கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் our channel and follow our channel to keep on updating regarding your recruitment details. ஸோ பிடிஎஃப் குள்ள போகலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்ஐசியில பார்த்தோம்னா யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் சிவில் ஆர் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க, அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸ்பெஷலிஸ்ட வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து எவ்வளோ சீட்ஸ் வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு உங்களுக்கு வந்து 81 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம்னா சிவில் கேட்டகரியில வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 50 வேகன்சிஸ் இருக்கு. அதை வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் அண்ட் அண்டர்சர்வ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதுவே வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம்ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 31 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா யூ ஹாவ் 81 வேகன்சிஸ் இன் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் itself. சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் போஸ்ட், அதாவது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு யூ ஹாவ் அரௌண்ட் 410 வேகன்சிஸ். அந்த போஸ்ட் கேட்டகரியில சிஏ போஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 30 இருக்கு. அதுவே சிஎஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. அதுவே வந்து ஆக்டோரியல் போஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 30 இருக்கு. அதுவே வந்து இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கு 310 போஸ்டிங்ஸ் இருக்கு. லீகல்ல பார்த்தீங்கன்னா 30 போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து 410 போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. போஸ்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ்க்கு 81 இருக்கு. அதே அசிஸ்டன்ட் அசோசியேட் ஆஃபீஸர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அரௌண்ட் 410 போஸ்டிங்ஸ். ஸோ இதுல வந்து இவ்வளவு போஸ்டிங்ஸ்ல ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்ஸ் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது அட் அ டைம்ல 2 போஸ்டிங்ஸ் வந்து நீங்களால அப்ளை பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்ஸ் தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அப்ளிகேஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 16th August 2025 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 8 தான் வந்து உங்களோட லாஸ்ட் டேட். ஸோ உங்களோட ஹால் டிக்கெட்ஸ் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா 7 days பிஃபோர் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஹால் டிக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஆன்லைன் எக்ஸாம், அதாவது இதுல வந்து உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மெயின்ஸ் 2 எக்ஸாம்ஸ் இருக்கு, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் உங்களுக்கு என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது டென்டேட்டிவா ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3/10/2025 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அது மெயின்ஸ் வந்து டென்டேட்டிவா என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8/11/2025 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரைட் திஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து நீங்க 7 days இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு முன்னாடியே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சிவில்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிடெக் வந்து சிவில்ல முடிச்சிருக்கணும். ஸோ அலாங் வித் திஸ் 3 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சிருக்கணும். ஸோ அதுவே வந்து எலக்ட்ரிக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் அலாங் வித் திஸ் மினிமம் 3 years ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஸோ இது 2க்கு மட்டும் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. அதுவே நீங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூட்ல பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம candidate should be associate member of Institute of Chartered Accountant of India, அதாவது Chartered Accountant of Indiaல ஒரு அசோசியேட் மெம்பராகவும் நீங்க இருக்கணும். அதுவே வந்து
கம்பெனி செக்ரட்டரியா இருக்கணும் அப்படின்னா லைக் எனி குவாலிஃபைட் பேச்சுலர்ஸ் டிகிரி இஸ் இனஃப். அது டாக்டோரியல். ஸோ இதுல வந்து நீங்க போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் இஸ் ஃபைன் ஒன்லி. ஏதாவது எந்த ஸ்ட்ரீம்ல நீங்க எந்த பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். பட் ஒன் திங் இஸ் லைக் த கேண்டிடேட் should have passed at least 6 papers of the examinations conducted by Institute of Actuaries of India. So Institute of Actuaries of Indiaல வந்து அவங்க கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷன்ஸ்ல 6 பேப்பர்ஸ் நீங்க கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்க்கு என்ன தேவை அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின். எந்த டிசிப்ளின்ல வேணாலும் நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம். அலாங் வித் திஸ் நீங்க என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா possessing professional qualification in life insurance. லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு லைக் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். அதுவே லீகல்ல பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லா அது முடிச்சிருக்கணும். அலாங் வித் திஸ் என்ன முடிச்சிருக்கணும்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நீங்க வச்சிருக்கணும். ஓகே, ஸோ இதோட லைக் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ, அதாவது ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். அதாவது மினிமம் 21 இயர்ஸ்ல இருந்து நீங்க 32 இயர்ஸ் வரைக்கும் இருந்தீங்கன்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம் லைக் போஸ்டிங்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் 21ல இருந்து 32 வரைக்கும் நீங்க ஏஜ் லிமிட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து போஸ்ட் லைக் அப்ளை பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரிக்கு கூட இருந்தீங்க அப்படின்னா ஸோ 32 கூட யூ கேன் ஆட் ஆன் 5 இயர்ஸ். அதுவே வந்து ஓபிசி கேட்டகரியில இருந்துச்சுன்னா உங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து ஆட் ஆன் ஆகும். அதுவே வந்து PWB அதாவது லைக் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஜெனரல் கேட்டகரினா 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதே பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரினா 15 இயர்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதுவே வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி ஓபிசில இருந்தீங்க அப்படின்னா 13 இயர்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஒன் மோர் திங் இஸ் லைக் உங்களோட பே, அதாவது பே ஸ்கேல் இதுக்கு எவ்வளோ, இந்த ஜாப் ரோல்ஸ்க்கு எல்லாமே பேசிக் பேமெண்டாவே 88,635 rupees வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அலாங் வித் திஸ் இன்க்ளூசிவா என்ன ஆட் ஆன் பண்றாங்க அப்படின்னா ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ், சிட்டி கம்பன்சேட்டரி அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய அலவன்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் லைக் 1,26,000 rupees வந்து ஒரு மந்த்துக்கு அலவன்ஸ்க்காகவே உங்களுக்கு வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இருக்கவங்களுக்கும் வந்து உங்களோட சார்ஜஸ் எவ்வளவா இருக்கும்னா 85 rupees அலாங் வித் த என்னன்னா ஜிஎஸ்டி அண்ட் டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் ஆட் ஆன் ஆகும். அதுவே வந்து நீங்க வந்து மற்ற கேண்டிடேட்ஸ் அதாவது லைக் அதர் தேன் எஸ்சி ஆர் எஸ்டி ஆர் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அப்ளிகேஷன் fees வந்து 700. So along with this you'll have GST plus transaction charges also. So உங்களோட லைக் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா as I have told you முன்னாடியே ப்ரிலிம்ஸ் ஒரு டேட் சொல்லியிருந்தேன், மெயின்ஸ் ஒரு டேட் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த ப்ரிலிம்ஸ் phase 1ன்னு சொல்றாங்க, மெயின்ஸ் வந்து phase 2 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ phase 1ல பார்த்தீங்கன்னா லைக் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் AAO ஸ்பெஷலிஸ்ட், அதுல என்னென்ன கேட்டகரிக்குலன்னு பார்த்தோம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், கம்பெனி செக்ரட்டரி அண்ட் அக்வாட்டரியல், இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், இன்ஜினியரிங். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு ஸோ கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இதுல உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 35 இருக்கும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 mark. ஸோ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 35 இருக்கும். ஸோ பைலிங்குவல் தான் உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில வந்து இருக்கும். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 20 minutes இருக்கு ரீசனிங் எபிலிட்டிக்கு பார்த்தோம்னா. ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு சேம் 35 questions 35 marks சேம் 20 minutes. அதுவே வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வித் ஸ்பெஷல் எம்பசிஸ் ஆன் கிராமர், வெக்காபுலரி அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். கிராமர் வெக்காபுலரி along with this comprehensions கேட்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா you have 30 marks. ஓகே, ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 minutes. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து 1 hourக்கு நடக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம்னா 100 questions இருக்கும். எதுல ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதாவது கிராமர், வெக்காபுலரி அண்ட் தென் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். இதுல வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து 100 questions இருக்கும். ஸோ 100 questionஸுமே வந்து மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
100 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். Phase 2 அதாவது மெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஓ ஸ்பெஷலிஸ்ட் இன் கேட்டகரி அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, அக்வாட்டரியல், இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு வந்து மெயின்ஸுக்கு உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேம் பர்சன் ரீசனிங் எபிலிட்டி சேம் ஆஸ் phase 1. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 30 மார்க்ஸுக்கு இருக்கும். போத் இதுவும் அதே மாதிரி தான் பைலிங்குவல் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் to insurance and financial market awareness. So இதுல பாத்தீங்கன்னா 20 questions இருக்கும். along with this marks பார்த்தோம் அப்படின்னா 20 மார்க்ஸுக்கு இருக்கும். ப்ரொஃபஷனல் நாலேஜ் இதை பேஸ் பண்ணி 50 questions வரும். உங்களோட மார்க்ஸ் பார்த்தோம்னா 100 இருக்கும். அதாவது 2 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு அப்படி இருக்கு. ஸோ டோட்டல் வந்து உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 150 மார்க்ஸா இருக்கும். ஸோ இது வந்து எவ்வளவு டியூரேஷன்ஸ்க்கு நடக்கும்னு பார்த்தோம்னா 60 minutes ஆஃப் டியூரேஷனுக்கு நடக்கும். அலாங் வித் திஸ் ப்ரொஃபஷனல் நாலேஜ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரா இருக்கும். ப்ரொஃபஷனல் நாலேஜ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இதுக்கு வந்து என்னன்னா 6 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இந்த 6 கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க 4 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 50 வந்து போட்டிருக்காங்க. அதாவது டென்டேட்டிவா தான் உங்களுக்கு வந்து 50 மார்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. லைக் ப்ராபபிலிட்டியா தான் உங்களுக்கு 50 மார்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதுவும் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான். ஸோ கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். யூ ஹாவ் 2 கொஸ்டின்ஸ் இன் தட் 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 25 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல ப்ரொஃபஷனல் நாலேஜ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு வந்து யூ ஹாவ் லைக் 60 minutes இருக்கு. அதுவே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் அதாவது கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து பேஸ் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து 30 minutesக்கு வந்து இருக்கு. இதுதான் வந்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். எந்த ரோல் அதாவது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து இதுதான் வந்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். இந்த கேட்டகரிக்கு கீழே இருக்கவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, அக்வாட்டரியல், இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த கேட்டகரியில இருக்கவங்களுக்குலாம் இதுதான் வந்து லைக் பேட்டர்ன். இதுவே வந்து அதாவது லீகல் கேட்டகரி லா கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரீசனிங் எபிலிட்டியில 35 questions 35 marks, and then English language 35 questions 35 marks, general awareness 30 questions 30 marks. So 100 questions 100 marks இருக்கும். எவ்வளவு மினிட்ஸ்க்கு நீங்க இதை எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 60 minutesக்கு நீங்க வந்து அதாவது 1 hourக்கு நீங்க இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுதுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் phase 2 மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது லீகல்ல இருக்கவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டைப் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசனிங் எபிலிட்டியில வந்து உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு 30 மார்க்ஸ் வந்து இருக்கு. அதுவே வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அவேர்னஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 மார்க்ஸுக்கு இருக்கு. ப்ரொஃபஷனல் நாலேஜ் பேஸ் பண்ணி 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் 100 அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 150 மார்க்ஸ் இருக்கு. ஸோ லீகலுக்குன்னு மட்டுமே தனியா வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. அது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கு. 150 மார்க்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆட் ஆனா யூ ஹாவ் அரௌண்ட் லைக் 50 + 25 75 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவாகவும் உங்களுக்கு வந்து பேப்பர் இருக்கு. அதுல என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் சேம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இதுல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல அதுல லைக் ப்ரொஃபஷனல் நாலேஜ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல சேம் ஆஸ் ஃப்ரண்ட் ஒன் லைக் முன்னாடி பார்த்த மாதிரி அதே சேம் தான். 6 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இந்த 6 கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ் எழுதணும். இதோட மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் இந்த என்னென்ன ஸ்கில்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கணும்னு பார்த்தோம்னா இமெயில், ரிப்போர்ட், சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிசைஸ் ரைட்டிங். ஸோ இது வந்து வச்சிருக்கணும். லைக் 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 25 மார்க்ஸ்க்கு நீங்க இது எழுதுவீங்க. இதுதான் வந்து லைக் லீகல் ரோல்ல இருக்கவங்களுக்கு இப்படிதான் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இருக்கும். இந்த மாடல்ல தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ phase 1 and phase 2 வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகே, phase 3 தான் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ரவுண்ட். ஓகே, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல வந்து லைக் செலக்ட் ஆனவங்க இன்டர்வியூ ரவுண்டுக்கு வருவாங்க. ஸோ இன்டர்வியூ ரவுண்ட்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 60 மார்க்ஸ் அதாவது
லைக் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கவங்களுக்கு 60 மார்க்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் நீங்க வச்சிருந்தீங்க இன்டர்வியூல அப்படின்னா தான் யூ வில் பி செலக்டட். அதுவே வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 30 மார்க்ஸ் இருந்தாவே ஓகே. அதுவே வந்து SC ST ஆர் பர்சன் டிசபிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா 27 மார்க்ஸ் இருந்தாவே எலிஜிபிள் கேண்டிடேட் தான். ஸோ இதுல செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா phase 2 அதாவது மெயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூவோட மார்க் வந்து ஆட் ஆன் பண்ணி ஸோ அந்த பேசிஸ் அந்த கட் ஆஃப் பேசிஸ் வச்சு தான் யூ வில் கெட் செலக்டட் ஓவர் லைக் ஃபார் திஸ் போஸ்டிங்ஸ் அட் ஆல். லைக் ப்ரிலிம்ஸ் வந்து லைக் மெயின்ஸ்க்கு என்டர் ஆன ஒரு ஷார்ட் லிஸ்டிங் திங் தான். ஸோ இப்போ மெயின்ஸோட மார்க்கும் இன்டர்வியூல இருக்கிற நீங்க ஸ்கோர் பண்ற மார்க்கையும் வச்சுதான் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் டேட் பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் 16th ஆகஸ்ட் தான் வந்து அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகுது. ஸோ இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டேட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா September 8th தான் வந்து உங்களோட லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன். ஸோ அதுக்குள்ள வந்து இஃப் யூ ஆர் குவாலிஃபைட் கேண்டிடேட் யூ கேன் ஜஸ்ட் அப்ளை ஃபார் திஸ். அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்றது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா லைக் அவங்களே அஃபிஷியல் வெப்சைட், அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.licindia.in. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பத்தின டீடைல்ஸ் நீங்க வந்து டீடைல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ அதுல நீங்க போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி நீங்க லைக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வியூ பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம லைக் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து நீங்க கிளியர் அவுட் பண்ணணும் அப்படின்னா லைக் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஆஸ் வி ஆர் ஃப்ரம் ரேடியன் அகாடமி லைக் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ நாட் ஒன்லி ஃபார் லைக் எக்ஸாம்ஸ் லைக் UPSC TNPSC மட்டும் இல்லை, லைக் அதர் எக்ஸாமினேஷன்ஸ், கேட் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் தென் ஜாம் எக்ஸாமினேஷன், TNPSC, UPSC, RRB, லைக் SSB எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து நாங்கள் வந்து லைக் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வி ஆர் ப்ரொவைடிங் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ். கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் ரிகார்டிங் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் கேட் எக்ஸாமினேஷன்ஸ் எதை பத்தின டவுட்ஸ் இருந்தாலுமே we can just contact us and then get to know things regarding that. So thank you guys, all the best for your future.